கொள்ளு சாதம் பிரியாணி மாதிரி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு டம்ளர் கொள்ளு எடுத்து 3 மணி நேரம் ஊற வச்சு கழுவிட்டு குக்கரில் சேர்த்து தண்ணி சேர்த்து உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து 6-7 விசில் விட்டு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து மிளகாய் 6-7 மிளகாய் சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொள்ளு தண்ணி மீதி இருக்கிறதையும் அளந்து ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ கொள்ளையும் சேர்த்து பச்சை வெங்காயம் 100 கிராம் 3 கை அளவு, பூண்டு 6-7 பல், தக்காளி மீடியம் சைஸில் 3 தக்காளி, ஜீரகம் 1 டீஸ்பூன், மல்லி விதை 1 டீஸ்பூன், 2 உடச்சி போட்டுங்க மல்லி விதையை, கருவேப்பிலை 1 கொத்து, மல்லி இலை 1 கைப்பிடி அளவு, உப்பு எல்லாம் சேர்த்து ஒரு கொதி வந்தோடனே குக்கர் மூடி போட்டு 4 விசில் விட்டு எடுத்தால் நம்மளுடைய கொள்ளு சாதம் பிரியாணி மாதிரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.